அதுக்கப்புறம் அடுத்தடுத்த கட்டுக்கதைகள் இதெல்லாம் ஒரு கட்டுக்கதை 5 நாள் ஓடி இருக்கு. ஒரு கட்டுக்கதை அதனுடைய தொடர்ச்சினால இதை பார்த்துட்டோம். அடுத்ததாக நிறைய செய்திகள் புதுசு புதுசா நிறைய விஷயங்கள் இருக்கு பாருங்க. அதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா நடைமுறையில் நீங்க பாப்பீங்க. என்ன பாங்க சொல்லுவாங்க. பாங்க சொல்லும் பொழுது அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு பாங்க சொல்லுவாங்க. சொன்னோன்னு என்ன செய்வாங்கன்னு கேட்டா இப்படி 2 விரலையும் வச்சுக்கிடுவாங்க. பழைய காலத்தாளுங்க பெரிய ஆளுங்க என்ன செய்வாங்க, 2 விரலை வச்சுக்கிட்டு அந்த அஷ்ஹது அன்ன முஹம்மதுன்னு நான் ஸலவாத் ஓதி அந்த நகத்துல ஊதுவாங்க. இந்த நகத்திலையும் இந்த நகத்திலையும் ஊதிட்டு செய்வாங்க. அப்படி வந்து அப்படி கண்ணை தடவிக்கிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? இப்படி எப்படி செய்வாங்க? அதாவது இந்த கை நகத்தை ஊதி அதை வந்து தடவிக்கிறது. இப்படி ஒரு தடவக்கூடியதுக்கு கட்டுக்கிறது தான் காரணம். தடவுறாங்க இல்லையா? இப்படி ஒரு கட்டுக்கதை இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயராலேயே இப்படி ஒரு கட்டுக்கதையை எழுதி வைத்திருக்கிறார்கள். இதுக்கு என்ன ஆதாரம்? இது சரியா? இப்படி ஒரு செய்தி இருக்கிறதா என்று பார்த்தால் இல்ல. ஆதாரப்பூர்வமான எந்த ஒரு ஹதீஸ்லையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை கேட்கும்போது ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்று பொதுவாக இருக்கிறது. ஸலவாத்து சொல்றது. பாங்கு சொல்லும் பொழுது பாங்கையே திருப்பி சொல்ல வேண்டும் என்று நமக்கு பொதுவாக இருக்கிறது. பாங்கு சொன்னார்களே ஆனால் முஅத்தின் என்ன சொல்கிறாரோ இதா சமயத்துமுல் முஅத்தின ஃபகூலு மிஸ்ல மா யகூல். முஅத்தின் பாங்கு சொல்றது நீங்கள் கேட்டீர்களே ஆனால் அவர் என்ன சொல்கிறாரோ அதை திருப்பி சொல்லுங்கள். அவர் அல்லாஹ் அக்பர் என்றால் நீங்களும் அதை திருப்பி சொல்லுங்கள். அவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொன்னால் திருப்பி சொல்லுங்கள். அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர் சொன்னால் அதையே திருப்பி சொல்லுங்கள் நமக்கு இருக்கிறது. ஹய்யா அலல் ஸலா சொல்லும் பொழுது கூட விரும்பினால் ஹய்யா அலல் ஸலாவை சொல்லிக் கொள்ளலாம், விரும்பினால் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா ரெண்டுக்கு அறிவிப்பு இருக்கிறது. அதையே திருப்பி வேண்டாம்னு சொல்லிக்கலாம். அஷ்ஹது ஹய்யா அலல் ஃபலாஹ் சொல்லும் பொழுது கூட ஹய்யா அலல் ஃபலாஹ் வேண்டாம்னு சொல்லலாம், லா ஹவுல வலா குவத்த வேண்டுமானாலும் சொல்லிக் கொள்ளலாம். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி தந்திருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கிறது. பாங்க சொல்லி முடிச்சவன ஓதக்கூடிய ஸலவாத்துக்கு ஆதாரம் இருக்கிறது, துஆவுக்கு ஆதாரம் இருக்கிறது. ஆனால் இந்த கண்ணை தொற்றுறதுக்கு ஆதாரம் இருக்குதான்னு கேட்டா அதுக்கு வந்து ஆதாரம் கிடையாது. ஆனால் ஆதாரம் இருக்குன்னு எங்க வருது, எதுல இருக்குன்னு கேட்டா தைலமீண்டு ஒருத்தர் ஒரு அறிஞர் இருந்தார். அவர் ஒரு நூல் எழுதியிருக்காரு, முஸ்னதுல் ஃபிர்தௌஸ்னு சொல்லி ஒரு நூல். அது ஒரு ஹதீஸ் நூல் தான். இந்த பைஹகி தாரகுத்தினி மாதிரி அது ஒரு ஹதீஸ் திரட்டக்கூடிய அறிஞர் தான். மோசமான அறிஞர் கிடையாது, அவர் ஒரு நல்ல அறிஞர் தான். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னதாக ஒரு ரெக்கார்டை பதிவு பண்ணியிருக்காரு. அதுல எப்படி பதிவு பண்ணியிருக்கிறாரு? அன் அபீ பக்கரின் லம்மா சமிய கௌலல் முஅத்தினி, முஅத்தின் வந்து அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்வதை அபூபக்கர் காதில் கேட்டார். ஒரு நாள் பாங்கு சொல்லப்பட்டது. அப்ப அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு பாங்கில் சொல்லப்பட்டது. அதை வந்து அபூபக்கர் நினைஞ்சாரு, கேட்டாரு. கேட்ட உடனே காலஹு அதையே அபூபக்கர் திருப்பி சொன்னார். இது வரைக்கும் கரெக்ட். அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொன்னா அதை தானே திருப்பி சொல்லணும். நீங்களும் சொல்லுவீங்க, நானும் சொல்லுவேன், அது ஓகே. அவர் அதையே திருப்பி சொன்னார். திருப்பி சொல்லிட்டு கப்பல பாத்தினல் அன்மிலத்தைனி அஸ்ஸபாபத்தைனி, அவருடைய 2 அதுல வர்றது வேற. அதாவது இவங்க நடைமுறையில் உள்ள கட்டவர்களை செய்யறாங்க. அதுல வர்றது என்னன்னு கேட்டா சப்பாபா, சபபான இது வழங்குதா. இதுக்கு பேர் இபுஹாம், கட்டவர்களுக்கு இபுஹாம் சொல்லுவாங்க. இதுக்கு பேர் சப்பாபா. இந்த ஆள்காட்டி விரல்ங்கிறோம்ல, நீட்டுற விரல், சுட்டி காட்டுற விரல். ஆனா திட்டுற விரல் மாங்க அரபில, ஆள்காட்டி விரல் மாங்க தமிழ்ல. சப்பாபான திட்டுற விரல், திட்டு கொண்டு விடுங்கிறோம்ல, அதனால இது சப்பாபான்னு வச்சுட்டாங்க. அப்ப அந்த சப்பாபா என்ற ஆட்காட்டி விரலை என்ன செய்தார்கள் என்றால் முத்தமிட்டார்கள். ஓ மசக ஐனைஹி, இப்படி செஞ்சிருக்காரு அவர். இவங்க இப்படி செஞ்சிருக்காங்க. அபூபக்கரை பின்பற்றிருந்தா கூட ஹதீஸ் சரியில்லை. முதல்ல அந்த ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா சப்பாபத்தைனி தான் வருது. சப்பாபத்துனா இதுதான். இந்த 2 விரலையும் செய்தார். ஒன்று ஊதி மசக ஐனைஹி, கண்ண 2ஐயும் தடவி கொண்டார். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிலையில் நடக்கலாம். பாங்க சொல்றாங்களா, அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற வார்த்தை கேட்குதான். கேட்டவனே என்ன பண்றாரு, அபூபக்கரே ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னிலையில் நடக்கலாம். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடக்கலாம். அவங்க 2 கண்ணில் இணைஞ்சிட்டாங்க. அதை சொல்லிட்டு அதை 2 விரல்னாலும் இப்படி இணைஞ்சாரு, கண்ணுல தடவி கொண்டாரு. அப்படின்னவுடனே ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதை கேட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சொன்னார்கள், மன் ஃபஅல ஃபிஅல ஹலீலி, என்னுடைய ஹலீல் அபூபக்கர் ஹலீல் தானே, ஃப்ரெண்ட் தானே, என்னுடைய தோழர் அபூபக்கருடைய இந்த செயலை யாராவது செய்வார்களே ஆனால் ஃபகத் ஹல்லத் லஹு ஸஃபாத்தி, என்னுடைய ஸஃபாத் கன்ஃபார்ம் அவருக்கு. அபூபக்கர் செஞ்ச மாதிரி இந்த மாதிரி கண்ணுல தடவிக்கிட்டீங்க, என்னுடைய ஸஃபாத் உங்களுக்கு உறுதியாகி விட்டது அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, அந்த நேரத்தில் சொன்னதாக அபூபக்கர் வழியாக முஸ்னதுல் ஃபிர்தௌஸ் என்ற நூல்ல தைலமி என்பவர் நினைஞ்சிருக்கிறாரு, அதை வச்சிருக்கிறார். இதுல வந்து இது வந்து சரியானதா, இது வந்து ஆதாரப்பூர்வமானதானா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கிறது. நிறைய அறிவிப்பாளர்கள்ல வந்து குழப்பம் இருக்கிறது. இதை பதிவுபட்டு மக்காசிதுங்கிற நூல்ல சொல்றாங்க, வலா யஸிஹு, இந்த ஒரு ஹதீஸ் வந்து ஆதாரப்பூர்வமானது கிடையாது.
இதனுடைய அறிவிப்பாளர்கள் எல்லாம் குறை இருக்கிறது அப்படின்னு சொல்லி மகாசிதுங்கிற நூல்ல அந்த அறிஞர்கள் ஆய்வு பண்ணி முடிவெடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து அபுல் அப்பாஸ் இப்னு அபூபக்கர் அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து மூஜிபாத்துர் ரஹமத்தி அஸாயிமில் மக்ஃபிரத்தின் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அந்த நூல்ல என்ன வச்சிருக்கிறாருன்னு கேட்டா சில ஆட்கள் பேரையெல்லாம் சொல்றாரு. ஒரு 5-6 பேரை போட்டு இந்த ஆட்கள் அறிவிச்சாங்கன்னு சொல்லி இவருக்கு அவர் சொன்னார், அவருக்கு இவர் சொன்னார் அறிவிக்கிறாரு. அப்படிப்பட்ட ஆட்களை உலகத்தில் வாழ்ந்தது இல்லையா? அந்த மாதிரி யார் என்றே பிசனதின் ஃபீஹி மஜாஹிலு, யார் என்றே தெரியாத ஆட்கள் பேரையெல்லாம் பயன்படுத்தி ரெக்கார்டு இல்லாத அப்படி உலகத்தில் யாரும் வாழ்ந்துடாத பேர்கள் எல்லாம் பயன்படுத்திட்டு அதுவும் எப்படி சொல்றாரா அனில் ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் அவர் மொத்தம் போயிட்டா நம்ம முதல் நாள் சொல்லிட்டோம். ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களாம். இந்த ராவி யாருன்னு கேட்டா ஹிலர் நபி வந்து சொன்னாரு, அதை கேட்டவர் இவர், அதை கேட்டவர் இவர், அதை கேட்டவர் இவர்னு சொல்லி ஒரு 5-6 பேரை போடுறாரு. அவங்க பேரெல்லாம் தேடி பார்த்தா அப்படி யாருமே உலகத்தில் வாழ்ந்ததே இல்லை. அந்த மாதிரி ஒரு கப்சாவான கற்பனையான பெயர்களை போட்டு ஹிலர் நபி சொன்னதாக அவர் பதிவு பண்ணி வச்சிருக்கிறார். எப்படின்னு கேட்டா மன் கால ஹீன யஸ்மவுல் முஅத்தின் பாங்க சொல்லும் பொழுது அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொல்லும் பொழுது மர்ஹபன் பி ஹபீபி வ குர்ரத்தி ஐனி முஹம்மது இப்னு அப்துல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு யாராவது சொல்வார்களே ஆனால் இப்படி சொல்லணுமா? மர்ஹபன் பி ஹபீபி, என்னுடைய நேசருக்கு நல்வாழ்த்துக்கள். ஹபீபுக்கு மர்ஹபா, மர்ஹபான நல்வாழ்த்துக்கள் உண்டாகட்டும். வ குர்ரத்தி ஐனி, எனது கண்குளிர்ச்சி யார் என்று கேட்டால் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ், முகமது அப்துல்லா இருக்காங்க, அப்துல்லாவுடைய மகன் முகமது, அவங்க தான் என்னுடைய கண்ணுக்கு குளிர்ச்சி, எனக்கு சந்தோஷம் தரக்கூடியவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மையு கப்பிலு இப்ஹாமைகி, இந்த 2 கட்ட விரலை அப்படியே முத்தமிட்டு எஜாலுஹுமா அல ஐனைகி, 2 கண்கள் மீது தடவி கொண்டால், அதாவது இந்த வார்த்தையை சொல்லி இப்படி மர்ஹபன் பி ஹபீபி வ குர்ரத்தி ஐனி முகமது அப்துல்லாஹி அப்படின்னு சொல்லிட்டு இதுல ஊதிட்டு இந்த ஊதில முத்தமிட்டு விட்டு கண்ணுல ஒரு தடவி கொண்டோமையானால் லம் யஅமு வலம் யர்முத் அபதா, அவனுக்கு கண் பார்வை போகவும் செய்யாது, ஒரு காலத்திலும் கண் வலி வரவே வராது. பயங்கரமான மருந்து, கண் வலியே அவனுக்கு வராது என்று யார் சொன்னதான்? ஹிலர் நபி சொன்னாராம். ஹிலர் நபி மௌத்தா போயிட்டாருங்கிறத அவ்வளவு தெளிவா முதல் நாள் உங்களுக்கு சொல்லியாச்சு. அவர் மௌத்தா ரசூலுல்லாஹ் காலத்துல வரைக்கும் இருந்தா கூட ரசூலுல்லாஹ் வந்து மௌத்தா இருப்பார் கண்டிப்பா. உலகத்துல இல்ல, அவருக்கு இல்லாத ஒருத்தர் சொன்னார்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டவர்கள் ஒரு 5-6 பேரை பயன்படுத்தி அபுல் அப்பாஸ் இப்னு அபூபக்கர் என்ற ஒரு ஆள் வந்து மூஜிபாத்திர் ரஹ்மா அஸாயிமில் மக்ஃபிரா என்ற ஒரு நூல்ல இட்டுக்கட்டி எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்டது இவர் இதெல்லாம் கட்டவர்கள் வருது. அபூபக்கர் விஷயத்துல இந்த விரல் வருது, கட்டவரல் எங்க வருது? ஹிலர் நபி தான் சொல்லிருக்காரு கட்டவரல போட்டு செய்ய சொல்லி. இது ஒரு மேட்ராஜா. அதே மாதிரி வந்து ஒரு நாள் என்ன செஞ்சா முகமது, இப்ப சில பெரியார்கள் சொன்னதாக முகமது இப்னு சயாபாண்டு ஒரு ஃபக்கீஹ் இருந்தார், ஒரு அறிஞர் இருந்தாராம். அப்ப என்ன பண்ணிச்சான், அவர் ஒரு காத்து பலமா வைத்து வீசினான். காத்து பலமா வீசணும்னு அதுல இருந்து சின்ன பொடி கல்லு மண்ணு வந்து கண்ணில் விழுந்துருச்சான். கண்ணில் விழுந்தா துடிக்கிறான், பயங்கரமான இந்த கருவிழியில கரெக்டா பட்டிருக்கும் போல இருக்கு, துடிக்கிறானா, ரொம்ப பெரிய கஷ்டப்படு, வேதனைக்கு மேல வேதனை இருக்கலாம். அப்ப என்ன பண்ணாரா, அந்த அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே இதை செஞ்சாராம். எப்படி அந்த மாதிரி கரத்தை குரத்தைனி மர்ஹபன் பி ஹபீபி எல்லாம் சொல்லி அப்படி தடவுனார் பாருங்க. புதுநூல் அந்த கல்லு, இந்த கண்ணுக்குள்ள போன கல்லு வந்து சற்று வந்து கீழே விழுந்து விட்டது. இப்படி பெரியார்கள் வாழ்க்கையில நடந்திருக்கிறதை பார்க்கிறோம் சொல்லிட்டு இப்படியான ஆதாரம் தான் இருக்கு. அந்த ஃபக்கீஹ்னா யாரு, முகமது இப்னு சயாபாண்டா யாரு, இவர் சொன்ன நம்ம ஏத்துக்கிறோமா? இது இப்படியே நடந்திருந்தா கூட மார்க்கமாகுமா? குருவி உட்கார பணம்பழம் விழுந்த கதை என்ன செய்யும், ஏதோ ஒண்ணு செய்ய விழுந்திருக்கலாம், பொய் கூட ஒருத்தர் சொல்லியிருக்கலாம். இது மார்க்கமாகுமா? இப்படி செய்யறது மார்க்கத்தில் உள்ளதா இருந்தா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிருப்பாங்களே, என் பெயரை கேட்டால் ஸலவாத்து சொல்லுங்கள் என்று சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டவரல ஊதி தடவிக்கிறங்கன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்களா இல்லையா? அவங்க ஏன் சொல்லல? இது மாதிரி பெரியார்கள் சொன்னாங்க போனாங்கிற மாதிரி இருக்கிறது. அதே மாதிரி ஷம்ஸ் முகமது இப்னு சாலிஹ் மதனி அப்படிங்கிறவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, ஒரு பெரிய பேர் கூட இல்ல, தப்லீக் கிதாப்ல வரும்ல, ஒரு பெரியார் சொல்ல கேட்டிருக்கிறோம், பெரியார்கள் சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறோம். எந்த பெரியார் அட்ரஸ் இருக்காது, பேர் இருக்காது, பாப்பா பேருக்கு பேர் இருக்காது, அவர் பேரும் இருக்காது, ஒரு பெரியார் சொன்னார், இப்படிதான் பெரியார்கள் சொல்லி இருக்கிறார்கள். அந்த மாதிரி முகமது இப்னு சாலிஹ் என்ற ஒரு ஆள் எழுதி வச்சுக்கிறாரு. சில பெரியார்கள் சொல்லி இருக்கிறார்கள். என்ன சொல்லி இருக்கிறார்கள்? யார் ஒருத்தர் இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதான் சொல்லும் பொழுது ஸலவாத்து சொல்லி 2 வரலையும், இப்ப அதுல வந்து ஒருத்தர் சொல்றல இந்த வரல, ஒருத்தர் ஹிலர் சொல்றல இந்த வரல. இவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, முகமது இப்னு சாலிஹ் பெரியார் சொன்னதாக ஒரு ஜமா இஸ்பைஹி அல் முஸப்பஹத்து வல் இப்ஹாம், இந்த வரலையும் இந்த வரலையும், இது முஸப்பிஹான்னு இதுக்கு பேரு, தஸ்பீஹ் வரல்னு பேரு. இந்த வரலையும் சேர்த்து இப்படி வச்சுக்கணும் போல இருக்கு. இந்த 2 வரலையும் இப்படி சேர்த்துக்கொண்டு அதை வந்து முத்தமிட்டு அது 2 கொண்டு இப்படி கண்ணில் தரவணும். ஊதிய செய்யணும், இப்படி தரவணும் சொன்னா கண்ணு வலி வராது, பெரியார்கள் சொல்லி இருக்கிறார்கள். இது ஆதாரம்.
இந்த பெரியாரு இதுல கண்ணு வலி இதுக்கு தான் மார்க் வந்திருக்குதா கண்ணு வலி வர்றதுக்கு? அப்ப இது மாதிரி செஞ்சு ஆட்களுக்கு வந்து கண்ணு வலியை வர வச்சு காட்டிட்டானே செய்வீங்க. அந்த மெட்ராஸ் எல்லாம் வருது எல்லாத்த மாதிரி ஆளுக்கு வரத்தானே செய்ய தொடர்ந்து செஞ்சுட்டு தானே இருக்கிறீங்க. இங்க உள்ள ஆளுக்கு இப்ப வயசான ஆட்கள் செய்யத்தானே செய்யறாங்க. அவங்களுக்கு கண்ணு வலி வந்தது இல்லையாமா? அப்ப இதெல்லாம் மார்க்கத்தில் இது மாதிரி துனியாவுடைய ஆசை காட்டுற தப்பு. ஸலவாத்து சொன்னால் மறுமையில் நன்மை கிடைக்கும் அப்படித்தான் எடுத்துக்கணுமே தவிர இப்படியான ஒரு முறைகள் எல்லாம் இஸ்லாத்தில் இல்லாத ஒண்ணு. இது மாதிரியான விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து ஸல்லல்லாஹு அலைஹி யா சய்யிதி யா ரசூலல்லாஹ் யா ஹபீப கல்வி யா நூர பஸரி யா குர்ரத் ஐனி என்று சொல்வார்களே, ஆனால் அவர்களுக்கு கண் வலியே வராது என்று யார் சொல்றா? முகமது இப்னு ஜரந்தி பேர புதுசா இருக்குதான் முதல்ல நானே பார்க்கிறேன். முகமது இப்னு ஜரந்தி என்ற ஒரு பெரியார் சொல்லி இருக்கிறார். இருந்தாலும் யாரு அந்த எவரா இருந்தா நமக்கு என்ன? இவர் வந்து கண் வலி வராதா கண் வலி வராதா? இது அபூபக்கர் உமர் சொன்னதை ஏத்துக்கணுமான்னு சண்டை போட்டு இருக்கும்போது இந்த யாரு முகமது இப்னு ஜரந்தி சொன்னாரா, சம்சுதீன் சொன்னாரா, முகமது இப்னு சாலிஹ் சொன்னாரா, அபூபக்கர் அப்பாஸ் சொன்னாரா? இவங்க எல்லாம் யாருன்னு தெரியும். இவங்களும் யாருன்னு தெரியல. இவங்க பதிவு பண்ணிக்கிற ஆள் யாருன்னு தெரியுது. அதனால இது மாதிரியான ஆதாரம் தான் இருக்கே தவிர இதுல தெளிவா சொல்வதாக இருந்தால் இதுல அல்லாஹ்வுடைய ரசூலை சம்பந்தப்படுத்தி வரக்கூடிய ஒரு ஹதீஸும் ஆதாரப்பூர்வமானது இல்ல. இது மாதிரி பழக்கத்தில் பெண்களும் செய்யறாங்க, ஆண்களும் செய்யறாங்க. குறிப்பா ஷாபி மதகுகாரர்கள் வாழக்கூடிய கடற்கரையோட பகுதிகளில் இதை உடனே பார்க்கலாம். பாங்க சொல்லும் போது என்ன செய்வாங்க? அப்படி கண்ணத்துக்கு தடையிட்டு இருப்பாங்க. நம்ம எல்லாம் செய்யாம இருந்து ஒரு மாதிரியா பேன் பைத்திக்கிற மாதிரி பார்ப்பாங்க. என்ன இப்படி இருக்காங்க? அப்ப இது ஒரு பிதத். இன்னும் சொல்ல போனால் மதுஹப் கிதாபுலே பிதத் எழுதி வச்சுக்கிறாங்க. இதுல இந்த மாதிரி கண்ணுல தடவுறது இருக்கு பாருங்க, இது பிதத் மதுஹப்லே இல்லாத ஒண்ணு. மதுஹபை பின்பற்றினால் கூட இது செய்யக்கூடாது என்று எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனாலும் சில சூஃபியாக்கள் சொன்னார்கள் என்ற பெயர்ல இந்த கட்டுக்கதையும் பரவி இருக்கிறது. இனிமேல் இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளைக்கு 2-3 கட்டுக்கதை போகும். இந்த குலபாய ராஷிதீன்களால உங்களுக்கு வந்து ரொம்ப இழுத்து விட்டது. இது மாதிரி நடைமுறையில பொய்யான ஹதீஸில் அடிப்படையாக கொண்டு என்னென்ன செய்திகள்லாம் நம்ம செஞ்சு வருகிறோமோ அது மாதிரியான சம்பவங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்கள்ல பார்க்கலாம்.